இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். சரண், டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லைம்மா, டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லல. டாக்டர் ஃபர்ஸ்ட் உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே போனாங்கன்னு தெரில. இந்த சைடு போனாங்க, உள்ளே எதுவும் பேசிக்கலம்மா. சரி சரி, ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு மகேஷ், எந்த விஷயத்துலேயும் உடஞ்சி போகாத. நீ இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஒன்றும் ஆகாது. நல்லபடியா என் மருமக குழந்தை பெற்று எடுப்பா. அப்படி இல்லைப்பா, பெற்று எடுத்துருவாதான். ஆனால் ட்வின்ஸ் இல்லைப்பா, பயமாக இருக்குப்பா. அவன் வலிக்குதுன்னு சொல்லும் போதே எனக்கு எனக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சுப்பா. இங்கே பாரு, பொண்ணா பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்குமே இது வரும். அதையும் தாண்டி எம்பிட்டு வலியாக இருந்தாலும் அந்த குழந்தைய கண்ணில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் காணாமல் போயிடும். நீ கவலைப்படாமல் தைரியமா இரு. நல்லபடியாக பிரசவாகும். ஆனால் நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷன் தான் தெரியல. ஆப்ரேஷனே பண்ணிடலாமா? மாப்பிள்ள, அதை நம்ம முடிவெடுக்க முடியாது. மிருதுலாவோட உடம்பு பொறுத்து தான் டாக்டர் என்னன்னு முடிவெடுப்பாங்க. இல்ல, அவளுக்கு வலிக்குதுன்னு சொன்னான். இதனால ரொம்ப வலிச்சு வலிச்சு குழந்தைக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ அமைதியா இரு. இப்பதானே செக்கப் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து 2 நாள் கூட இருக்காது. டாக்டர் 10 நாள் டைம் கொடுத்துதான் சொன்னாங்கல்ல. அது அப்படி இல்லை விஜய். சில பேருக்கு அவங்களோட உடம்பு பொறுத்து குழந்தை வெளியே வரணும்னா அதுக்கு முன்னே வலி கொடுத்துரும். லாஸ்ட் டைம் சந்தியாவுக்கு கூட அப்படிதாக்க டெலிவரி ஆச்சு. அது அவ கீழே விழுந்ததுனால. ஐயோ, அந்த 7.5 மாசத்துல குழந்தைய பெற்று பட்ட பாடு இருக்கே ரொம்ப பெருசு. சரி, டாக்டர் வந்து சொல்லட்டும். மகேஷ் தான் பாவம், ரொம்ப உடஞ்சிருக்கான். அடுத்து நீங்க தானோ? என்னடா இப்படி பாக்குற? அடுத்து நீதான், உன்னைதான் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. என்ன நீதா சொல்லு. அவ்வளோ பயமா? அப்படிலாம் இல்ல. நீ ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமா, நீங்க மட்டும்தான் பயப்படுற மாதிரி இருக்கு. அக்கா எங்கேயோ காத்துடிக்குது, யார் வீட்லயும் பல்லு விழுகுது மாதிரி நிக்கிறா. மேடம்குள்ள பயம் இருக்குமா? பயப்பட வேண்டிய ஆள் நான் தானே. அவளுக்கு என்ன, தைரியமா குழந்தை பெத்துப்பா. கொழுந்தினாரே, கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து விடணும். பின்னாடி விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அது அக்கா இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட். நாங்கள் ஈஸியாக குழந்தை பெற்றுருவோம். இந்த வழியில உங்களுக்கு வந்திருக்கணும். அடுத்த வாட்டி அட்மின் கதை எடுக்கும் போது ஆம்பளைங்க குழந்தை பெற்றுக்கிற மாதிரி வச்சா எப்படி இருக்கும்? மாசாதான் இருக்கும், ஆனால் வச்சா லாஜிக்கே இல்லாமல் போயிடுமே. இல்லை, ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஆம்பளைங்க வலி அனுபவிக்கணும். என்ன ஆதிராக்கா நான் சொல்றது கரெக்டாக சொன்னடி. அதுவும் கருப்பாக இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அடித்தாங்க என்ன? இப்பதான் உனக்கு பெரியம்மா கண்ணுக்கு தெரியலனா? இத்தனை நாள் சித்தி பிடிச்சிட்டு இருந்தாங்களே, பெரியம்மா எப்படி பார்த்துப்பாங்க? அதுவும் சரிதான். உங்க சித்தி உள்ள ஒன்ன மாதிரியே 2 வாண்டு பிள்ளைங்க கிளப்புறதுக்கு வழியில துடிச்சிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க? பெரியம்மாக்கு ஒன்றும் புரியல. சித்திக்கு குழந்தை பிறக்கட்டும், நம்ம பார்க்கலாம். அக்கா பயமா இருக்குக்கா. ஒரு பேபிக்கே சுத்தமா முடியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆப்ரேஷனானே தெரியலையே. பொருடி, அது ஒருத்தரோட உடம்பு பொறுத்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. மிருதுலா சின்ன வலி கூட தாங்க மாட்டா. என்ன பண்ணுவாளோ? சின்ன வலி கூட தாங்க மாட்டாளா? அடியே, குழந்தை பெற்றுக்கிறது வலியை தாங்கிறது தான். என்ன, அந்த வலியை தாங்கி தான் இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு பொக்கிஷத்தை கையில் வாங்க முடியும்னா அதை பண்ணி தானே ஆகணும். நமக்கு ஒரு இடத்துல சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுக்காக பல வலிகளை தாங்கணும்னா தாங்கி தான் ஆகணும். பெண் பிறவிங்கிறது சும்மாவா? அதுவும் சரிதான். டாக்டர் முடியல டாக்டர், ரொம்ப பெயினா இருக்கு. எனக்கு வலிக்குது. டைம் இருக்கிறதுக்கு முன்னாடி பெயின் வந்துச்சு டாக்டர், என்னால முடியல. வெயிட் மிருதுலா, இப்பதான் உங்க ஸ்கேன் ரிப்போர்ட், உங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் இப்பதான் நான் பார்த்தேன். கரெக்டான டைம் தான். 10 days கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி பெயின் வரதுலாம் நார்மல் தான். அதுவும் ட்வின்ஸ் சரியா, சோ நார்மலா இருக்கிற பெயின் தான். அப்படியா? எனக்கு எதுவும் தெரியல டாக்டர். டாக்டர் உண்மையான விஷயத்தை சொல்றேன், என்னால முடியல டாக்டர். ரொம்ப பெயினா இருக்கு, வலிக்குது. என் குழந்தைங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல. உங்களுக்கு வலிக்கிறதுங்கிறத தாண்டி உங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு கேக்குறீங்கல்ல, இதுதான் டைமிங்கிறது. டாக்டர், என் புருஷனுக்கு இந்த 2 குழந்தைங்களும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும் டாக்டர். தெரிய வர்றதுக்கு முன்னாடியே நான் 2 பிள்ளைங்களுக்கு அப்பா, நான் 2 பிள்ளைங்களுக்கு அப்பா, எனக்கு ட்வின்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த 2 குழந்தைங்களையும் நல்லபடியா பெத்து கொடுக்கணும். புரியுது. கரெக்டான டைம்ல தான் அட்மிட் ஆயிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். நல்லபடியா குழந்தை பெற்றலாம். என்ன டாக்டர், ஆபரேஷனா இல்ல நார்மல் டெலிவரியா டாக்டர்?
இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டும் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்த வரைக்கும் உங்க ரிப்போர்ட் படி நார்மல் டெலிவரி பண்ணிடலாம். ஐ மீன் நார்மல் டெலிவரி ஆகும். முடியாத பட்சத்துக்கு தான் ஆப்ரேஷன் நாங்கள் போவோம். மேக்ஸிமம் ட்வின் பேபி நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நான் கூட ஆபரேஷன் பண்ணி தான் இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆபரேஷன் ரொம்ப கொடுமை டாக்டர். ஆபரேஷன் கொடுமையா? வலிக்காம பெத்துக்கிறதாங்க ஆபரேஷன். வலியோட பெத்துக்கிறதா சுகப்பிரசவம். இப்படி பேசுறீங்க? இல்ல டாக்டர், இப்போதைக்கு எதுவும் தெரியாது. பின்னாடி அதோட வலி ரொம்ப பெருசா இருக்கும். இது நார்மல் டெலிவரினா அந்த வலியோட போயிடும். எனக்கு நார்மல் டெலிவரியே பண்ணிடலாம் டாக்டர். வெளியே யாராவது ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா கேட்காதீங்க டாக்டர். ஓகே ஓகே, நான் இன்னும் வெளியே போய் உங்க வீட்டாங்க கிட்ட பேசல. நான் பேசி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், நான் என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் டாக்டர். ஓகே ஓகே, நர்ஸ் வருவாங்க, ஐவி போடுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வருவார். ஓகே, இப்போ வர சொல்லுங்க டாக்டர், நான் அவரை பார்த்து பேசணும். ஓகே ஓகே, நான் வர சொல்றேன். கொஞ்சம் பெயினா இருக்கும், இருங்க நர்ஸ் கிட்ட சொல்லி நான் ஐவி ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். இப்போதைக்கு பெயின் கொஞ்சம் லோவாகிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். டோன்ட் வரி மிருதுலா, நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்துடலாம். ஓகேவா? பனிக்குழம்பு கரெக்டான நேரத்தில் லீக் ஆயிருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியான நேரத்தில் கரெக்டாக குழந்தைய பெற்றலாம். ஓகேவா? 2 குழந்தைங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்கு. குழந்தைங்களை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? உள்ள போனீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அவ கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. வீட்டுல இருந்து வயிறு வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குதுன்னு சொல்றா டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டைம் வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு பெயின் வந்துருச்சு. இப்பதானே 2 நாளைக்கு முன்னாடி செக்அப் வந்துட்டு போனாங்க. 10 நாள் இருக்குன்னு தானே சொல்லி அனுப்பியிருந்தீங்க. என்ன திடீர்னு பெயின்? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது நார்மலா இருக்கிறது தான். ஓகேவா? டேட் கொடுத்த அன்னைக்கு தான் டெலிவரி ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பனிக்கூட லீக் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக குழந்தை பெற்றலாம். டாக்டர்மா என்ன சொல்றீங்க? ரெட்டை குழந்தைக்கு சீக்கிரமா உடஞ்சிருமா என்ன? அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு பொறுத்து தான் இந்த டெலிவரி எல்லாம் சீக்கிரம் நடக்கிறது எல்லாம். டாக்டர், அப்போ ஒரு பிரச்சனை இல்லைல்ல? நல்லபடி குழந்தை பிறந்துரும்ல? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அவ வலிக்குதுன்னு சொன்னதுல இருந்து இப்போ உள்ள கத்திட்டே இருக்கா. யாருமே பார்க்க மாட்டீங்க. அவ வலி தாங்க மாட்டா. சொல்லுங்க. சின்னதா அடிபட்டா கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவா டாக்டர். உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தை பெற்றுக்கணும்னா வலிச்சாலும் தாங்கி தான் ஆகணும். அதை விட்டா அம்மாவுக்கு வேற என்ன வேலை? குழந்தை வேணும் தானே, அதுக்காக வலி தாங்குறது எனக்கு தப்பும் கிடையாது. நார்மலாக ட்வின் பேபி எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்போம். ஏன்னு கேட்டாக்கா, குழந்தை உள்ள காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். மூச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கஷ்டம் தான். ஆனால் உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக நான் கொடுத்த ஃபுட் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனாலையும், நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தானாகவே உங்களுக்கு டெலிவரி ஆகும். டாக்டர் வேணாம் டாக்டர். டாக்டர், சிங்கிள் குழந்தையா இருந்தா கூட நார்மல் டெலிவரி ஓகே டாக்டர். ரெட்டை குழந்தைக்கு வேணாம் டாக்டர். அவளால அது முடியாது. ரொம்ப கஷ்டம் டாக்டர். கொழுந்தனாரே, என்ன பேசுறீங்க? அவளே பெற்றுக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க என்ன அப்படிலாம் நினைக்கக்கூடாது கொழுந்தனாரே. வலியை தாங்கி தான் ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைக்கணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அவளால் முடியும். நீங்கள் அமைதியாக இருங்க. அண்ணி, அப்படி இல்லை அண்ணி. கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி. நார்மலா ஒரு குழந்தைனா பரவாயில்ல. நீ ட்வின் பேபி அண்ணி. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதை விட அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? ப்ளீஸ் காம் டவுன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகேவா? நான் தான் சொல்கிறேன்ல, நார்மலா இந்த மாதிரி ட்வின் பேபி எல்லாமே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்போம். அவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி சாத்தியம்னு சொல்கிறேன்ல. ஒரு டாக்டர் நானே ஹோப் கொடுக்கும்போது அப்புறம் என்ன? டோன்ட் வரி, அவங்க நல்லபடியாக குழந்தை பெற்றெடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு 100% ஹோப் நான் தரேன். நல்லபடியா குழந்தை பிறந்துரும்ல டாக்டர்? 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதுல்ல? கரெக்டான நேரத்தில் உங்களை கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு பனிக்குழம்பு கரெக்டான டேட்டில் தான் லீக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்காக மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம். இப்போ எந்த இதுவும் கிடையாது. இப்போ இன்னொரு ஐவி போட சொல்லியிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் டெலிவரி தன்னால் ஆகிடும். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். அவங்க உள்ள பெயினில் இருக்காங்க. நீங்கள் தான் ஹஸ்பண்ட், உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் உள்ள போங்க. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், டெலிவரி ஆகும்போது இவனை உள்ள அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நோ 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 சார், அது முடியாது. முன்னே அதுக்கான ப்ரொசீஜர் இருந்துச்சு. இப்போ அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். வேணா வேறு அதுக்கு முன்னாடி தைரியமாக 2 வார்த்தை பேசிட்டு வரட்டும். அவங்களால முடியும். கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க. நீங்கள் போய் பேசுங்க. நான் சில ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க, அதை சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை டெலிவரி பண்ணிடலாம். டாக்டர், நார்மல் டெலிவரி வேணாம். நான் அவகிட்ட பேசுறேன் டாக்டர். இருங்க. டேய் மகேஷ், ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாரு? நார்மல் டெலிவரி ஓகேன்னு தானே சொல்கிறேன், அப்படியும் பயப்படுறாரு. அப்படி இல்லை டாக்டர். சிங்கிள் பேபினா நார்மல் டெலிவரிக்கு யாருக்கும் பயம் இருக்காது. ட்வின் பேபின்னு நினைக்கும் போது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோன்னு கொஞ்சம் பயம். அதை தாண்டி அவன் ஒய்ஃபை கொஞ்சம் அதிகமாகவே லவ் பண்ணுறான். லவ் இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா? சரி ஓகே,
சில ஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. அவர் பேசி முடிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ஸை சைன் பண்ண சொல்லுங்க. டாக்டர் வேற சீஃப் டாக்டர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம்ல. டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் இவன் கூட இருந்தானா அவளும் தைரியமா இருப்பல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்னு நினைக்கிறவர். வேணும்னா அவர்கிட்ட பேசி பாருங்க. ஓகே டாக்டர், நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன். ம். இதெல்லாம் டேய், என்னடா அழுகுற? டேய், சின்ன குழந்தையாட்ட பண்ணாத. மூடிட்டு முத அழுகுறத நிறுத்து. என்ன நடந்தாலும் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்டா அழுகுற? அல்லாத மகேஷ். மற்றதுக்கு ஃபீல் பண்றேனா இல்லைன்னு எனக்கு தெரியலடி. உன்னையும் நம்ம குழந்தைங்களும் பத்திரமா நீ வெளியே கொண்டு வரணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிருதுலா. நீ வலிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வேற வழி இல்ல. வலியை தாங்கிதான் பெத்துக்கணும். நான் ஒன்றும் செய்ய முடியாதுடா. இங்க பாரு டாக்டர், உனக்கு நார்மல் டெலிவரி ஆகுன்னு சொல்றாங்க. ஆனா பயமா இருக்குடி. வேணாம், காசு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி கோடி. ஆப்ரேஷன் பண்ணா உனக்கும் ஒன்றாகாது, நம்ம குழந்தைங்களுக்கும் ஒன்றாகாது. பெண் பேபி இல்லடி. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, இல்ல உனக்கு தான் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஓவரா புஷ் பண்ணி வேணாண்டி. இல்ல மகேஷ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையாமா. தாராளமா நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறேன். ஆபரேஷன் வேணாம். அது ரொம்ப கொடுமை. வலிக்காம குழந்தை பெத்துக்கலாம். ஆனா பின்னாடி எவ்வளவு பெண் விளைவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. உனக்கு ரொம்ப வலிக்கும் இல்ல. நீ சின்ன வலியை கூட தாங்க மட்டும் இருந்தல. உனக்கு வலிக்குங்கிறதுக்காகவே ஒன்னை பார்த்து செய்ய வேண்டிய நானு. வேணாண்டி. நானும் என் அம்மா கிட்ட அப்படிதான் சொன்னேன். ஒரு சின்ன வலியை கூட என்னால தாங்க முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய வலின்னு. ஆனா ஒண்ணு மகேஷ், இந்த வலியை தாங்கின கையில பொக்கிஷன் நான் தாராளமா நான் தாங்குவேன். எனக்கு என்ன விட உனக்கு இந்த 2 குழந்தைகளை நான் நல்லபடியா பெத்து கொடுக்கணும். குழந்தைங்களுக்காக பேசுற, ஆனா நான் உனக்காக பேசுறேன். ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சொன்னா கேளு. டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க, எந்த காம்ப்ளிமெண்ட்டும் இல்லைன்னு. ஆனா எனக்கு பயமா இருக்குடி, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு. நீ பாரு, நீ எப்படி அழுகிறன்னு. வேணாண்டி. இங்க பாரு மகேஷ், இதுதான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கிறது. பொண்ணா பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் இத வலின்னு நினைச்சா அவளால குழந்தையே பெத்துக்க முடியாதுடா. நமக்கு ஒண்ணுக்கு 2 பொக்கிஷம். இத நான் வலியை தாங்கி சுகப்பிரசவம் தான் பண்ணிப்பேன் மகேஷ். நீ என்ன சொன்னாலும் சரி. எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ஒரு மாதிரி இருப்பாங்கடா. நீ என்னடா ஒரு மாதிரி இருக்க? தெரியல மிருதுலா, என்னால மத்தவங்க மாதிரி இருக்க முடியல. உனக்கு உனக்கு வலிக்கும்ல. அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதும் வலிக்கும்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் அதை முயற்சி பண்ணணும்? வேணாம், சொன்னா கேளு மிருதுலா. ப்ளீஸ், இதாவது நான் சொல்றது கேளுடி ப்ளீஸ். அப்படி இல்லடா, உனக்கு அது புரியல. வழியில தான் சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுக்காக அதை பண்ணி தாண்டா ஆகணும். டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ தைரியமா இரு, என்னால முடியும். நான் கண்டிப்பா குழந்தைங்களை பெத்து எடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னே முடிவில் இருக்க, அப்படித்தானே? எல்லாமே உன் இஷ்டம். இது ஒன்னாவது நான் சொல்றது கேளுடி. இங்க பாரு, இது வரைக்கும் நீ சொன்னது எதையுமே நான் கேட்டதில்லைன்னு இல்லை. கேட்பேன், ஆனா நான் பண்றது சரியா இருக்கிறதுனாலதான் நீ எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்து போவ. இந்த விஷயத்துல நான் பண்றது சரிதான். எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. இங்க பாரு, நீ போய் டாக்டர்ஸ் கொடுக்குற ஃபார்ம்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணு. சைன் பண்ணிட்டு நீ வெயிட் பண்ணு. ஒரு 2 பொக்கிஷமும் உன் கையில வரும். நான் கண்டிப்பா நல்லபடியா நான் குழந்தை பெற்றுடுவேன். உன்னால முடியுமா? முடியும்டா, நீ இருக்கல்ல, என்னால முடியும். அழாத மகேஷ், நீ எப்போதும் சிரிச்சுதான் பார்த்திருக்க. நீ அழுது நான் அவ்வளோக்கா பார்த்ததே கிடையாதுடா. இப்படி நீ உடஞ்சு அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அழாத. நான் எவ்வளவுதான் என்ன ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நான் நினைச்சாலும் இந்த ஒரு விஷயத்துல என்னால முடியல மிருதுலா. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா?
பயமா இருக்கு மிர்சுலா. ஒன்றும் ஆகாதுல்ல. ஒன்றும் ஆகாது. எனக்கு நீ தைரியம் சொல்லணும், ஆனால் உனக்கு நான் தைரியம் சொல்கிறேன். ஏன்னா நீ அப்படிதான் இருக்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா போ. ஆயுள் ரேகை நீ என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்தன் கண்மணி சுப்பரே. பாரு, டாக்டர் கிட்ட நான் உன்னை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி தான் உள்ள வந்தேன். ஆனால் நீ என் மனசை மாத்திட்ட. உன்னை நம்பி தான் நான் போகிறேன். நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன, நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் மிருதுலா, குழந்தைங்களுக்காக தான். ஆனால் அதை மீறி உனக்காக. என்ன? நீ தைரியமா போ, என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன். ம், என்ன பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க உங்க வைஃப்? டாக்டர், நான் நார்மல் டெலிவரியே பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசிட்டேன் டாக்டர். ஓகேவா? இவ்வளவுதான் பொண்ணுங்க. நீங்க என்னதான் பயந்தாலும் அவங்களால முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவுதான். நீங்க பயப்படாம தைரியமா போங்க. என்ன, உங்க தம்பி கேட்க போயிருக்காரு சீஃப் டாக்டர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் டெலிவரி டைம்ல நாங்க உள்ள விட மாட்டோம். ரொம்ப ரிஸ்கா இருந்தா அதான் உள்ள விடுவோம். இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவரும் ப்ரொசீஜரை மீற மாட்டாரு. ஸோ அவர் சொல்றதை வச்சு அடுத்து மேலே பார்த்துக்கலாம். இல்லை டாக்டர், பரவாயில்ல. டாக்டர் உள்ளே வர சொன்னாலும் நான் வெளியவே இருந்துக்கிறேன். நான் இவளை பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். இவளால முடியும் டாக்டர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர். ஒன்றுக்கு 2-3 டைம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். குழந்தைங்களுக்கு ஒண்ணும் இல்ல. காம்ப்ளிமெண்டா இருந்தா நான் அப்பவே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்திருப்பேனே. எந்த காம்ப்ளிமெண்ட்டும் கிடையாது. சொல்லப்போனா நார்மல் டெலிவரி ட்வின்ங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். எல்லாருக்கும் இது கிடைக்காது. ஸோ பயப்பட வேணாம். வெளியே நர்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு ரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதை முதல்ல வாங்கி சைன் பண்ணுங்க. சைன் பண்ணி ரிசப்ஷன்ல கொடுத்துட்டா உங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா அம்மா முடியல. சரி, ஓகே, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், போயிட்டு வரவா? உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிருள்ள வரை நான் ஒரு அடிமையடி. ஏன் ஆதிராக்கா, உங்களுக்கு ட்வின் பேபி தானக்கா? உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லலையா? ஏன் சந்தியா, குழந்தை பிறந்ததுவே மறைச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அப்புறம் எப்படி பழசு ஏன்ட்டு ஞாபகப்படுத்துறேன்? இல்லைக்கா, பழசை ஞாபகப்படுத்தலை. இல்லை, மருதலாக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, அதான் கேட்டேன். ஒருவேளை நார்மல் டெலிவரி ஆயிருந்தா கண்டிப்பா ரெட்டை குழந்தைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் ஒண்ணுமே தெரியாதே, ஆப்ரேஷன் தான். நான் ஏன் கேட்டேன்னா, அவ்வளோக்கா இந்த காம்ப்ளிமெண்ட்டும் வராதுல்லக்கா. இல்லை, ஒரு குழந்தை நல்லா பிறந்தா இன்னொரு குழந்தைக்கு எதுவும் ஆகிடாதுல்ல. மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. அதான் மிருதுலா ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. பார்ப்போம், முதல்ல நல்லபடியாக டெலிவரி ஆகட்டும். சரிக்கா. டேய், என்னடா அவ என்ன சொன்னா? அவ ஆப்ரேஷன் வேணாம் அம்மா சொல்றா. என்னால முடியும், நான் நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாம்மா. நான் எவ்வளவோ சொன்னேன் வேணான்னு, ஆனா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாம்மா. பயப்பட வேணாமாப்ல. அவளுக்கு வலி தாங்க முடியாதுதான். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினச்சிருவா. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதானே, புரியாதக்காரி. அப்படிதான் உள்ள பிஹேவ் பண்றா. நான் சொல்றது எதையுமே அவ கேட்கல. ஆனாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. மகேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பிறக்கும் போது கூட உன் அம்மாவுக்கு இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் தான் தெரியுமா? நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஓவர் வெயிட்டா இருக்கேன்னு சொல்லி டாக்டர் இந்த குழந்தைய காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன், உன் அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட டாக்டர் அவ்வளோ ப்ராப்ளம் சொன்னாங்க. இந்த குழந்தை தங்காது, இந்த குழந்தை கழிஞ்சிரும், அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. இப்பவே அபார்ட் பண்ணிருன்னு கூட சொன்னாங்க. ஆனா உன் அம்மா கேட்கவே கிடையாது தெரியுமா? நான் ஏன் இப்போ இதை உங்ககிட்ட சொல்றேன்னு உனக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்பா சொல்றேன், உன்னை இந்த உலகத்துக்கே கொண்டு வர முடியாதுன்னு நாங்கள்லாம் நினைச்சோம். ஏன்னா நீ அவ்வளோ காம்ப்ளிமெண்ட். வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எதுவுமே செய்ய முடியாது, அப்படி இப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ண வந்த 9 மாசமும் டாக்டர் சொன்ன விஷயம், இந்த குழந்தை ஹெல்த்தி கிடையாது, குழந்தை காப்பாற்ற முடியாதுன்னு இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நானே சொன்னேன், பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா உன் அம்மா கேட்கவே கிடையாது. அவ்வளோ துணிச்சலோட நின்று என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை தான் முக்கியம்னு முடிவோட இருந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே இருந்து நார்மல் டெலிவரி பண்ணான் தெரியுமா உனக்கு?
இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்தான், ரொம்ப வலி கொடுக்க போறிய ஒரு விஷயம்தான். சொல்ல போனா ஒவ்வொரு பொண்ணுக்குமே பிரசவங்கிறது மறு ஜென்மோன்னு சொல்லுவாங்க. உன் அம்மாவோட வலிய கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் பொண்ணுங்க ஒரு விஷயத்த நடத்தணும், அதை முடிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடிச்சிருவாங்க. புரியுதா? என்ன நீ சிங்கிள் பேபி, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ட்வின் பேபிங்கிறதுனால தான் நீ ரொம்ப பயப்படுற. அப்பாவுக்கும் சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுது. நீ தைரியமா இரு, சாமி மட்டும் கும்பிட்டுட்டு தைரியமா இரு. நல்லபடியா என் 2 பேர பிள்ளைங்களும் வந்துருவாங்க. பொண்ணுங்க எதையும் துணிஞ்சு செஞ்சா அதை சாதிச்சு முடிப்பாங்க. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அவளுக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்னாகாது இல்லம்மா. ஒன்றும் ஆகாது, அம்மா சொல்கிறேன்ல, நீ கவலைப்படாமல் இருப்பா. நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்தம்மா, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு. வெயிட் பண்றேம்மா. நீ வெயிட் பண்ணு, அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். ஒன்றும் ஆகாது, உனக்கும் சரி, உன் பொண்டாட்டிக்கும் சரி, உன் பிள்ளைங்களுக்கும் சரி. அம்மா நல்லா சாமி கும்பிட்டுருக்கேன், அவன் நல்லபடியாக குழந்தை பெற்றுவா. சரியா? நீ இங்கே இருக்க வேணாம், சரணி பங்கிட்டு போனான், அவன் கூட போய் அங்கே உட்காரு. இல்லம்மா, இங்கே இருக்கம்மா. வேணாம்ப்பா, அம்மா சொல்கிறது கீழே. குழந்தை பிறந்தவனையும் டாக்டரே கூப்பிடுவாங்க, நீ போ. என்னங்க நீங்க? மாமா ரொம்ப ஆசைப்படுவாரு, உள்ள விடலாமே. நோ வாசு, அப்படி பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட மாட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் விட மாட்டாங்க தான். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதனால தான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பினேன். மாமாவுக்கு மிருதுலாவை ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பெயின் இருந்தாலும் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருந்தா அவர் உள்ள போய் பார்த்துருப்பார்ல. இது என்ன நம்ம லவ் மாதிரியாம்மா, இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஒரு சீப் டாக்டர் வந்து நானே அப்படி ஒரு முடிவெடுத்தா என் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஹா, ப்ரொப்போஸ் பண்ண முத நாளே என் வேலைக்கு ஆப்பு வைக்கிற நீ சரியில்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? அடிக்கடி லீவ் எடுக்கணும்ப்பா, அடிக்கடி வெளில கூட்டு போகணும், நினச்ச நேரத்துக்கு கூட இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் 2 பேரும் வீட்டில் சேர்ந்து சமைக்கணும், அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் போதும் போதும், இப்பவே லிஸ்ட் அதிகமா இருக்கு, விட்டா நிறைய சொல்லிட்டே இருப்ப போல நீ. இதுக்கே போதும்னா அப்போ உங்களை சும்மா விடக்கூடாது. சரி சரி, உங்களுக்கு பேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்கள் போய் பாருங்க, நானும் போய் மாமாவை பார்க்குறேன். போய் தைரியமாக இருக்க சொல்லு. டாக்டர் இப்போ தான் எனக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்டும் கிடையாது, தாராளமாக நார்மல் டெலிவரி ஆகும். முதல்ல போய் அவரை தைரியமாக இருக்க சொல்லு. ஓகே? தைரியமாக நான் இருக்க சொல்லுவேன், ஆனால் அவர் இருக்க மாட்டார். இதே இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, டாக்டராகவே இருந்தாலும். ஏன்னா ஒய்ஃபுக்குன்னு அவ்வளோ பவரா? கல்யாணம் பண்ணி பாருங்க டாக்டரே, அதுக்கப்புறம் தெரியும். நல்லா தான் பேசுற. நல்லா பேச்சு திறமையான ஒரு பிள்ளை தான். முன்ன பேசுறப்போ பிள்ளைங்க கிடையாதே, இப்போ புதுசா இருக்கு. இனி எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்கும். ஏன்னா காதலிக்கிறோம்ல. பார்க்கும்போது உன் தோளில கிடக்கணும், நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும், கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும், அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும். ஏ வாசு, அட கடைசி மாமா வா. என்னமோ மகேஷ்க்கு வழி வந்துருச்சாமா? என்னது மகேஷ்க்கு வழி வந்துருச்சா? சாரி, தெரியாம உளறிட்டேன். இது அன்னைக்கு வழி வந்துருச்சாமா? இப்பதான் கேட்டு வர, அவங்க ஹாஸ்பிடலுக்கு வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு இப்பதான் நியூஸ் தெரியும். இப்போ அக்கா எப்படி இருக்கா? குழந்தை பிறந்துருச்சா? இப்பதானமா கொண்டு வந்திருக்காங்க, இனிதான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அக்காவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? நோ 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 நோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் டெலிவரி தான் பண்ண போறாங்க, உள்ளதான் இருக்காங்க. ஓகே டாக்டர், அப்போ நாங்கள் போய் பார்க்குறோம். போங்க. உன் பாசக்கார அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுதே, இவ்வளோ மெதுவா வர நீ. ஏய், அது ஒரு சின்ன விஷயம், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, இப்பதான் தெரியும். சரி சரி, உள்ள இப்பதான் கொண்டு போயிருக்காங்க, இல்லை கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும், அப்புறம் போய் பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பாக்குற நேரமே இவருக்குள்ளே நீ பேசிட்டு இருக்க? ஏமாதோ, உனக்கு எதுக்கு பொசிசிவ் ஆகுது? ஏய், என்ன ஏன் அத்தை பொண்ணு கேட்டேன்னு தப்பா? அத்தை பொண்ணா இருந்தாலும் கேள்வி கேப்பியா? ஓ, இன்னைக்கு நான் தான் உங்க 2 பேத்துக்கு ஆடா பிச்சிருவேன். அங்க போய் சண்டை போடுங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுவா, நான் இவரு கல்யாணம் பண்ணிக்க போறோம். எது டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு ஏன் மாமா வாய் இப்படி போகுதே? டாக்டர் தான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். இல்ல, நீ இவரும் ரெண்டே தானே பேசிட்டு இருந்தீங்க, எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கெல்லாம் பல நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் ப்ரோபோஸ் பண்ணேன். ஏய், இந்த வீட்ல என்னதான் நடக்குது எனக்கு தெரியும், என்னென்னமோ பண்றீங்க.
லூஸ் மாதிரி பேசாம முதல்ல போய் மாமா குழந்தை பிறக்கிறத பார்த்துட்டு வா போ. வாய மூடேன்டா. டாக்டரே பாத்தீங்களா உள்ள நல்லா ஃப்ரெண்ட்லியா வரேன்னு எங்க வீட்டு பொண்ணவே தூக்கிட்டீங்க. நல்லா இருப்பீங்க டாக்டர், 100 வருஷத்துக்கு நல்லா இருங்க. சரி, வாசோட மனசுக்கு நல்ல மாப்பிள்ள தான் அமைஞ்சிருக்காரு. ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆசீர்வாதம் யார் கிட்ட வந்து தொலை. மதம் இப்ப வர போறியா? இது ஒரு டிஃபரண்ட் டைப். எல்லாரும் டிஃபரண்ட் தான். மகேஷ் பாவம், போய் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகே, நான் அப்புறமா வரேன். எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓகே. சீஃப் டாக்டர்கிட்ட பேசுனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நானே எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். பாரதி டாக்டர் தானே, இல்ல முடியாது, அது ஹாஸ்பிட்டலோட அத்துமீறல்னு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானடா அது ரூல்ஸ். இங்க யார் பண்றா? ஏதாவது கொஞ்சம் பேசி பாரு. மிருதுலாவுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நான் பேசிட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்போ லேபர் வார்டு கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். அப்போ வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற எதுவும் சொல்லல. மகேஷ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மிருதுலாட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரியே அவ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டாரு. உடஞ்சு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்துருக்காரு பாரு. போய் அவருக்கு தைரியம் சொல்லு. ஏ சந்தியா, அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அதோட வலி தெரியுது. என்ன ஏன் மகேஷை கொண்டிருக்கிறத பார்த்து சொல்றியா? இல்ல, அன்னைக்கு அவன் எனக்கு ஆறுதல் சொன்னான். நீ உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இப்போ அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அவன் எந்த ஒரு விஷயத்துக்குமே உடஞ்சது கிடையாது. ஆனா எப்படி இருக்கான் பாரு. டேய், ஒருத்தன் எவ்வளோதான் நார்மலாக இருக்கணும், நம்ம வந்து எந்த இடத்துல உடஞ்சிடக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலும் தான் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலமைனா கண்டிப்பாக எவனாலையும் ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியாது. என்ன இப்போ மகேஷ் பண்ணுறதும் அப்படி தான். போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லு. இவனையும் தூக்கிட்டு போ. நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனையும் தூக்கிட்டு போனா அவன் ஃபீல் பண்ண மாட்டானா? அம்மா கிட்ட கொடுத்துட்டு போ. அப்படிலாம் கிடையாது, நீ கொண்டு போய் கொடு. அவரெல்லாம் தைரியமாக இருப்பார். என்ன போய் ஹோப் மட்டும் கொடு. அதெல்லாம் அவர் எந்த விதத்துலையும் உடைய மாட்டார். இவனை புடிடா, இவன் ஓட்ட தான் வரேன்றான். புடி. சிரிப்ப பாத்தியா? தூக்கிட்டு போ. ஒரு சிரிப்பை போட்டு உன் அம்மா மாதிரியே அப்பாவை மயக்கிறேன்னு. சார், ஐயோ, வாடமாமனே ஓடிடலாம். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். மகேஷ், இங்க பாரு, இப்ப ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? தெரியலடா, இது நானே கிடையாது. எனக்கு அது மட்டும் தெரியும். ஆனா என்னால முடியலடா, பயமா இருக்கு. சின்ன குழந்தையோட மோசமா பிஹேவ் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா மனசுக்குள்ள பயங்கரமா பயமா இருக்கு. இப்ப சொன்ன பாத்தியா, இது நீயே கிடையாது. எனக்கு அது தெரியாதா? ஏன் சரணு, அவங்க உங்களுக்கு வந்தாதான வலி. இப்பதான்டா உன் வலி என்னன்னு புரியுது. அன்னைக்கு ஒன்னால வேணான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பாரு, என்னையும் பெரிய கண்ணுல கண்ணீர் வருது. காரணம் காதலா என்னன்னு எனக்கு தெரியல. பயம்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அன்னிக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்தேன். சொல்லி 5 நிமிஷம் கூட கிடையாது. உண்மைதான். அவங்க இடத்துல இருந்து அதை அனுபவிச்சாதான் அதோட வலி தெரியும். அன்னைக்கு நீ என்ன அளவேன்னு தான் சொன்ன. ஆனா என் இடத்துல இருந்து பார்க்கும்போது அதோட பெயின் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. எனக்கு நீ அதே ஃபீல் பண்ற. என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ என்ன மாதிரி கிடையாது, மற்றவங்கள மாதிரி கிடையாது. நீ ஆளே வேற மாதிரி. என்ன, எந்த விஷயத்துக்கு உடஞ்சு அழுக மாட்டேன். இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் எதுக்கு இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்க? தெரியலடா, நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியல. குழந்தைய பெத்தெடுத்து அவன் வெளியே வந்து அவளை பாக்குற வரைக்கும் என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன் சார்னு. அவளால எப்படி நார்மல் டெலிவரி பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு. டேய், லூசு மாதிரி பண்ணாதடா. நீ பாரு, இப்ப இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மட்டும் அங்க மிருதுலானால எல்லாம் ப்ராப்பரா பண்ண முடியுமா? நீ அமைதியா தைரியமா என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு மனசுக்குள்ள நினை. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகும். எனக்கு புரியுது, ஒரு பேபினா எந்த காம்ப்ளிமெண்ட்டும் இருக்காது. ட்வின் பேபிங்கிறதுனால நீ ரொம்ப பயப்படுற. எனக்கு எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். காத்திருந்து கிடைக்கும் போது அதோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. பாருங்கடா பேச்ச. என்ன, உன் சித்தப்பா அழுகுறானா? எதுக்கு அழுகுறான் கேளு தங்கம். சித்தப்பா அழுகாத, ஒன்னும் ஆகாது சித்திக்கு.
நல்ல தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா 2 பேருமே வந்துருவாங்கன்னு சொல்லிருடி தங்கம். மேம் அப்படியா? பாப்பா வேணுமா? அந்த அண்ணனுக்கு உனக்கு பேச தெரியுமா? என்னடா பேசுற? சித்தப்பா அல்லாத சித்தப்பா, நல்லபடியா தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வந்துரும் சொல்லுங்க. சித்தப்பா கூட சொல்ல அழுக வேணான்னு சொல்லுங்க. பாத்தியா அவன? இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் உன்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவன் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உட்காந்து எப்படி பேசுறான் பாத்தியா? அந்த மாதிரி தான் பாத்துக்கலாம். டே தங்கம், நீ சொல்றது உண்மைதான். சித்திக்கு ஒன்றும் ஆகாது. நல்லபடியா உன் அம்மா வந்துருவா. உனக்கு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் வந்துருவாங்க. நீ அப்படியே உன் அப்பன மாதிரியே இருக்கியடா எல்லா விஷயத்துலயும். என் பிள்ளை நீ மாதிரி தானே இருப்பான். அதான் என் தங்கம். நீ சொல்லிட்டு இரு தங்கம், நல்லபடியா வந்துருவாங்க. முடியலன்னு சொல்லாதீங்க மிருதுலா, உங்களால முடியும். புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. மிருதுலா, நீங்க தான் நார்மல் டெலிவரி வேணும்னு டெசிஷன் எடுத்தீங்க. என்ன உங்க ஹஸ்பண்ட் கூட உங்க ஆபரேஷன் தான் பண்ண சொன்னாரு. நிறைய காம்ப்ளிமெண்ட் எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் புஷ் பண்ணுங்க. டாக்டர் ஏதாவது? டாக்டர் குழந்தையோட தலை தெரியுது, புஷ் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, குழந்தையோட தலை தெரியுது. நீங்க புஷ் பண்ணாதான் சீக்கிரமா குழந்தை வெளியே வரும். புஷ் பண்ணுங்க. பாருங்க, அன்கான்சியஸ் ஆயிராதீங்க. அன்கான்சியஸ் ஆனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இப்போ வரைக்கும் எந்த காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ப்ளீஸ் மிருதுலா புஷ் பண்ணுங்க. நர்ஸ் அங்க பாருங்க, அதுல மெடிசன் இல்ல. சீக்கிரம் மெடிசன் போடுங்க. புஷ் மிருதுலா, புஷ் ப்ளீஸ் புஷ் பண்ணுங்க. டாக்டர் இன்னும் கொஞ்சம், தலை வெந்திருச்சு வெளியே. புஷ் பண்ணுங்க மிருதுலா. இங்க பாரு மிருதுலா, 2 பிள்ளைகளுக்கு அப்பா நானு. 2 பிள்ளைங்க எனக்கு என்ன மரியாதையா பிள்ளைங்க 2 பெத்து கொடுத்து. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். இதுல புஷ் பண்ணுங்க. டாக்டர் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஓகே, அடுத்த குழந்தைக்கு என்னது? டாக்டர் தலை தெரியுது. இதுல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அடுத்து இன்னொரு குழந்தைக்கு புஷ் பண்ணு. என்னால முடியல. மிருதுலா, மிருதுலா ப்ளீஸ் அன்கான்ஷியஸ் ஆகாதீங்க. ப்ராப்ளம் ஆயிடும். மிருதுலா ப்ளீஸ் புஷ் பண்ணுங்க. டாக்டர் 2 குழந்தையுமே பிறந்துருச்சு. மகேஷ் குழந்தைக்கு பிறந்திருக்கு. மிருதுலா, ஏய் மகேஷ், அவனுக்கு ஆனந்தம் இருக்கும். மிருதுலா ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. பரவாயில்லையே, அப்படியே அப்பா அம்மா உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணு. டாக்டர் ஹஸ்பண்ட் அடடே வாங்க மகேஷ், உங்களை தான் கூப்பிடலாம்னு நினைச்சோம். ஓடி வந்துட்டீங்க போல. டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. 2மே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி தான். டாக்டர், குழந்தைகளை தூக்கிக்கலாமா? தாராளமா, அது உங்க குழந்தைங்க. சரி, நீங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருங்க. நான் போய் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன். செல்வமகள் அழுகை போ ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. உன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு
வந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. எவ்வளவு வலி, எவ்வளவு கஷ்டம். இத்தனையும் தாங்கினது இது ரெண்டுத்துக்காக தான். ரொம்ப வலிச்சுதான். வலி இருந்தது நம்ம உண்மைதான். ஆனா இவங்க ரெண்டு பேத்தையும் எங்க படுக்க வச்சிருக்கும் போது அந்த வலியில எனக்கு ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மைதான்ல, எவ்வளோ வலிச்சாலும் கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுக்காக எவ்வளோ வலி வேணும்னாலும் தாங்கலாம்ல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருந்த வாழ்க்கையில இனி நமக்கு ரெண்டு உறவு, நம்ம குழந்தைங்க. ம். சின்ன சின்ன கண்ணசேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்தியே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா, லாலி நானும் துளி துளி, லாலி நீ என் துளி துளி. சரி, குழந்தைங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபீட் பண்ண கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். இப்போ தானே பிறந்திருக்காங்க, பசிக்கும். நீ ஃபீட் பண்ண, நான் வந்துடுறேன். சந்தியா கிட்ட சொல்லு, அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் பிறந்திருக்குன்னு. இனி யாரும் சரண் போய் சொல்லியிருப்பான். சரி சரி, தம்பி உன்னை பார்க்கறான் பாரு. என்னை பார்த்து சிரிக்க சொன்னானா? அங்க பாரு, தம்பி பாரு, தம்பி பாருடி செல்லம். இங்க பாரு, தம்பி உன்னை பார்க்கறான் பாரு. தம்பி கிட்ட பேசு, தம்பி பார்த்து சரி பாரு. உன் சித்தி எந்திரிச்சிட போறாங்க பாரு. என்னடி தங்கம், என்ன பண்றீங்க? பெரியப்பா பாக்குறீங்களா? அழுக கூடாது, அப்படியே உங்க அப்பன மாதிரியே இருக்கியடா. என்ன செல்லக்குட்டி, பெரியப்பா பாக்குறீங்களா? அழுக கூடாது. இப்படி ரெண்டு பேரும் அழுகலாமா? இங்க பாருங்க, யாருமே அண்ணா ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க. என் செல்ல குட்டிங்களா? அண்ணன் பாத்தீங்களா? அண்ணன் உங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறான். உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மெயினா டி குட்டி பையா, உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே உங்க அப்பனை மறுபடியும் பார்த்த மாதிரி. இதே மாதிரிதான் உங்க அப்பா பிறந்திருந்தான். அவனும் இப்படிதான் படுத்து கிடந்தான். அப்போ அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அப்போ இந்த பெரியப்பன் தான் அவன்கிட்ட போய் பேசுனேன். இப்ப பாத்தியா, உங்க அண்ணன் வந்துட்டான். பாரு தங்கம், தம்பி பாக்குறீங்களா? தம்பி பார்த்தா மட்டும் போதாது, அப்பா சொல்லி தரத அப்படியே புரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டு தங்கங்களா, நாங்க இருந்த காலத்துல உங்க அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்க அப்பனுக்கும் அதே மாதிரி தான். நாங்க எல்லாரும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை, அவ்வளோ ஒரு பாசம். இப்போ வரைக்கும் எங்க பாசத்துக்கு எண்டே கிடையாது. நாங்க அப்படி ஒரு பாசம். இனியும் அந்த பாசத்துக்கு எண்டு வராதுன்னு பெரியப்பாக்கு தெரியும். இப்போ எங்க பிள்ளைங்களான உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது, நாங்க எப்படி ஒத்துமையா கடைசி வரைக்கும் பிரியாம, எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே மாதிரி பாசத்தோட நாங்க இருந்தோமோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். எங்களுக்கு அப்புறம் வர வாரிசுங்க நீங்களும் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு பெரியப்பாவாவும் அப்பாவாவும் சொல்லி கொடுக்குற விஷயம். எப்போதுமே மாறக்கூடாது. சரியா? கரையை கழித்து நிலவை பார்த்து தூங்கடா கண்ணா, நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா கண்ணா, நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா. உங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல துடிக்கிறது இந்த பெரியப்பனுக்காக தான் இருக்கும். உன்ன மாதிரி இருக்கும்போதே அவன் எறும்பு மருந்த கையில எடுத்ததுல இருந்து, அவனுக்காக அதை நான் திங்க போறேன்னு சொன்னதுல இருந்து
ஒவ்வொரு விஷயத்துலையும் உன் அப்பன் எனக்கு சிறந்தவனாக தான் இருந்தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாசமே எங்களுக்குள்ள போகவே இல்லை. கடைசி நிமிஷம் உங்க அப்பன் கல்யாணத்துல கூட பிரச்சனை வந்துச்சு. அவ்வளோத்தையும் தாண்டி எங்களோட பாசம் எந்த இடத்துலையுமே இதாகல. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் என்ன? இங்க பாருடா, டேய் தங்கம், அப்பா சொல்றது கேட்டுக்கணும் என்ன? அப்பா இன்னைக்கு சொல்றேன் என்ன, எப்போதுமே உன் தம்பியையும் உன் தங்கச்சியையும் யாருக்காகவும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க உன் தம்பி தங்கச்சி, கையை இறுக்கமா பிடிச்சுக்கணும் என்ன? உன் 3 பேரோட கையும் எப்போதுமே இதே மாதிரி இணை பிரியாம ஒத்துமையா இருக்கணும் என்ன? இந்த பிடிச்ச கைய எப்போதுமே 3 பேருமே விட்டு கொடுக்க கூடாது. எங்களை மாதிரியே நல்ல பாசக்கார அண்ணன் தம்பிங்களா நீங்க இருக்கணும். அந்த நம்பிக்கையில உங்க அப்பா உங்க 3 பேர் கையும் சேர்த்து வைக்கிறேன். ஆராரோ ஆரிராரோ ஆரிரோ தாலேலோ தாலிலேலோ தாயாரோ தாலேலோ தாலிலேலோ தாயாரோ குழந்தை போல வாழத்தானே வரங்கள் கேட்கின்றோம். குழந்தை மனதை கொன்ற இங்கு வாழ்ந்து முடிக்கின்றோம். மகேஷ், சரணு, என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? நீ வச்சிருக்கல்லடா, நான் வச்சுக்க மாட்டேனா? இந்த பாசம் பந்தம் நம்மளோட மட்டும் முடியக்கூடாது மகேஷ். நமக்கு அடுத்து ஒவ்வொரு தலைமுறையா இது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் குழந்தையிலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். தப்பு இல்லைல்ல? தப்புன்னு நான் சொல்லவே இல்லையேடா. ஆனா எத்தனை தலைமுறை வந்தாலும் நம்ம பாசத்துக்கு ஈடாகாதுல்ல. இனி நினைச்சா கூட அந்த குழந்தை பருவத்துக்கு போக முடியாதுல்ல. அந்த குழந்தை பருவத்துல நீ நானும் எப்படிலாம் இருந்தோம். எல்லாமே முடிஞ்சிருச்சுல. வாழ்க்கை ஒரு முறை தான், ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நினைச்சா அந்த குழந்தை பருவத்துக்கு போக முடியாது, அவ்வளவுதான். ஐ லவ் யூடா சரணு. எல்லாமே டூடா. அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியும். இனி நம்ம குழந்தைங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். கவலைப்படாதடா. நமக்கு எத்தனை வயசானாலும் சரி, நம்ம பாசத்துக்கு என்னைக்குமே எண்டே கிடையாது. நம்பு. போல சொந்தம் தந்த இறைவா நன்றி சொல்கிறேன். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறேன். சரவெளி போல் சேர்ந்து நான் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்து நான் காட்டலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக யாராவது சொல்லுவீங்க, அதுக்காக தான். மிருதுளா குழந்தை என்ன பிறந்த குழந்தைக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அந்த கண்ணாடியில் நல்லா கழட்டவே முடியாது. எனி டைம் மிருதுளா கண்ணாடி போட்டிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். இதை வச்சுட்டு யாரும் கிண்டல் பண்ணிலாம் சிரிக்காதீங்க, ஓகேவா? அப்புறம் நான் போட்ட போஸ்ட்டுக்கு எல்லாம் பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் சிரிப்பு அடக்க முடியலங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அது இன்னும் ஒன்று சாரன் மாதிரி, ஒன்று மகேஷ் மாதிரி. எங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இப்படிலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னங்க பண்ணுறது? நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு கிடந்த உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்த்து. இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மிருதுளா டெலிவரி கேட்டிருந்தீங்க. பர்ஃபெக்டாக நான் முடிச்சிட்டேன். இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும். ஸோ நாளைக்கு வரேன். நான் பேசுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ நாளைக்கு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.